السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم. أما بعد, அளவற்ற அருளாளன் நிகழ்த்த அன்புடையமாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ் அனைத்தும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், இங்கு நல்ல மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். குழந்தை வளர்ப்பு என்னும் இஸ்லாமிய கலை, அதில் மிகவும் முக்கியமான 2 விஷயங்கள். முதலாவது விஷயம், குழந்தை பருவத்தில் முதல் 5 ஆண்டுகள் முக்கியமானது. இரண்டாவது, குழந்தைகளை பாகுபாடு பார்க்காமல் வளர்க்க வேண்டும். குழந்தை பருவத்தில் முதல் 5 ஆண்டுகள் மிகவும் முக்கியமானது. ஒரு மனிதன் பிற்காலத்தில் எப்படி உருவாகிறான் என்பது முதல் 5 ஆண்டுகளை வைத்துதான் தீர்மானிக்கப்படும். அந்த முதல் 5 ஆண்டு எப்படி இருக்கும் என்றால், அந்த சிறு பிள்ளையின் மனது ஒரு வெள்ளை பேப்பர் போல இருக்கும். அதில் நாம் எதை விதைத்திருக்கிறோமோ, எதை எழுதுகிறோமோ அது போலதான் அந்த குழந்தை உள்வாங்கி கொண்டு உருவாகி கொள்ளும். அப்போ எந்த அளவுக்கு அந்த முதல் 5 ஆண்டுகள் முக்கியமானது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் தாய்மார்களை பொறுத்தவரைக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் அனைத்தும் ஒரு கொஸ்டின் பேப்பர் போலதான். அந்த கொஸ்டின் பேப்பருக்கு அந்த தாய்மார்கள் தான் தயாராகி கொள்ள வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை அவர்கள் தான் எழுத வேண்டும். ஒவ்வொரு தாய்க்கும் இறைவன் குழந்தைகளை கொடுத்திருக்கிறான். அந்த குழந்தைகள் எல்லாம் அவர்கள் எப்படி வளர்த்திருக்கிறார் என்பதுதான் ஒரு கேள்வி. அந்த கேள்விதான் தாய்மார்களுடைய மறுமை நாளில் தாய்மார்களுக்கு அந்த கேள்விதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இரண்டாவது விஷயம், பாகுபாடு பார்க்காமல் வளர்க்க வேண்டும். அதாவது, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அண்ணனுக்கு மட்டும் பாசத்தை காட்டுது, தம்பிக்கு பாசத்தை காட்டுறது இல்லை. அண்ணனுக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி தருது, தம்பி கேட்கறதெல்லாம் வாங்கி தரல. இந்த மாதிரி 2 குழந்தைகளும் பிரித்து பார்த்து வளர்க்கக்கூடாது. வளர்த்த 2 குழந்தைகளும் சரிசமமாக பாகுபாடு பார்க்காமல் வளர்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், பாரபட்சம் காட்டுகின்ற இந்த போக்கை நான் வன்மையாக தண்டித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போ எந்த அளவுக்கு அந்த வேதனை இருக்கும் நாம் நினைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லா குழந்தைகளையும் சரிசமமாக தான் பார்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் அனைத்து தாய்மார்கள் எல்லாரும் தங்களுடைய பிள்ளைகளை கண்காணித்து ஒழுக்கமாக வளர்க்கக்கூடிய பாக்கியத்தையும், மேலும் பாகுபாடு பார்க்காமல் சரிசமமாக பிள்ளைகளுக்கு பாசத்தை ஊற்றி வளர்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைத்து பெற்றோர்களுக்கும் தருவானாக என்கிற துஆவுடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.